துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். திடீர் பண இழப்பு, பண விரயம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதுபடி நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக ஒருத்தர் இந்த காலத்தில் ஒரு வேலை வாங்குறது அப்படிங்கிறதோ இல்லை ஒரு தொழில் நடத்துறது அப்படிங்கிறதோ ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்குகிறோம் அல்லது ஒரு தொழிலை நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பண விரயம் அப்படிங்கிறது திடீர்னு ஏற்பட்டுருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தொழில் நடத்தி அல்லது ஒரு வேலையை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியல அல்லது விரயமாகவே போயிட்டுருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருனுடைய பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. அப்போ அதை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த பண விரயம் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறதையும், ஜாதகப்படியே அந்த பண விரயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தில் அந்த மாதிரி பண விரயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி, அது மாதிரி அமைப்பே ஜனன ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறதையும், எந்த காலத்தில் அந்த பணவிரயம் ஏற்படுது அப்படிங்கிறதையும், தசாபுத்தியின் அடிப்படையிலும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அப்படி ஒருவேளை அந்த பணவிரயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்வியல் ரீதியாகவே அந்த பணவிரயத்தை நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிற எளிய முறைகளை பற்றியும் அதே போல் அதுக்கான வழிபாடை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பொருளாதார கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது குரு சுக்கிரன் அப்படிங்கிறது பொருளாதார கிரகங்கள். அப்போ பணத்தினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடியது இந்த குருவும் சுக்கிரனும் தான். எப்படி அதனுடைய காரகத்துவமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது சின்ன பணத்தை குறிக்கக்கூடியது. அதாவது சின்ன சின்ன ரொட்டேஷன் பண்ணுறது, சிறிய அளவில் ஒரு பணத்தை விரயம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இதே ஒரு பெரிய பணமாகவே விரயமாயிருக்குது அப்படின்னாலோ, அல்லது பெரிய பணத்தை ரொட்டேஷன் பண்ணி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கோம் அப்படின்னாலோ, அல்லது பெரிய பெரிய பண விரயமாகவே எப்போவுமே ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலோ அதுக்கு காரகத்துவ கிரகமாக இருக்கக்கூடியது குரு. அப்போது இந்த பெரிய பணமோ அல்லது சிறிய பணமோ பண விரயம் அப்படிங்கிறத நம்ம ஜனன ஜாதகப்படி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு சுக்கிரன் அப்படிங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஜனன ஜாதகத்துப்படி குரு அல்லது சுக்கிரன் கூட ராகு கேதுக்களுடைய சேர்க்கை. அப்போ குரு ராகு, குரு கேது அல்லது சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இந்த மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்துப்படி அமைப்பு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுடைய ஜாதகப்படி பண விரயம் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அப்போது நம்ம பண விரயம் அப்படிங்கிறத ஜனன ஜாதகத்துப்படி கிரக சேர்க்கையின் மூலமாக உறுதி செஞ்சாச்சு. வேறு ஏதாவது மூலமாக பண விரயம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது எந்த காலகட்டத்தில் அந்த பண விரயம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த குரு அல்லது சுக்கிரன் மேலே, அந்த குரு சுக்கிரன் மீது ராகு கேதுக்களுடைய பயணம் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இந்த பணம் அப்படிங்கிறது விரயமாகும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரியில் பண விரயத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜனன ஜாதகத்துப்படி 1, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய சுய அல்லது அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களோ அல்லது அஷ்டமாதிபதியோ அல்லது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ அல்லது பாதகாதிபதியோ 12 அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிபதி அல்லது விரயஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தர காலங்களில் கூட கண்டிப்பாக பண விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ என்னென்ன கேட்டகரியிலலாம் நம்ம ஜாதகத்துப்படி பண விரயம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதை தடுக்கிறதுக்கான வழி என்ன மாதிரியெல்லாம் பண விரயங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் கன்னியில் குரு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போது அடுத்தடுத்த ராசிகளில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தனுசு அப்படிங்கிறதுல ராகு அல்லது கேது இருக்குன்னு எடுத்துப்போம். பொதுவாக ராகு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பணவிரயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நண்பர்கள் கிட்ட பணம் கொடுக்கறது, அல்லது கொடுத்த பணம் திரும்பவே வராமல் அது விரயமாகவே ஆயிடுறது, அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸை பண்ணி அதில் விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது, அல்லது ஏதாவது ஒரு வழி மூலமாக திருடு போயிடுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் இந்த ராகு அந்த இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடத்துல கேது இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி கேது அப்படிங்கிற கிரகம் இருக்கும் பொழுது மருத்துவ செலவு அப்படிங்கிறது திடீர்னு குடும்பத்திலையோ அல்லது நமக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்போது இது எதுவுமே இல்லாமல் வேறு ஒரு வழியில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கூட நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே ஜெயிக்கக்கூடியது அப்படிங்கிறது சூழ்நிலை இருக்கிறது கிடையாது. அதில் நிறைய பண இழப்பீடு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு. அதில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்க அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் அமையுது, இந்த பண விரயம் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்ருக்கு. அப்போது இந்த புதன் அப்படிங்கிறது பாதகாதிபதியாவோ அல்லது ரொம்ப
குறைந்த பாகையில் இருக்குது அப்படின்னாலோ அவயோக கிரகமாகவோ இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதே போல் புதனுடைய தசாபுத்தி நடந்து அது விரயஸ்தானத்துலேயோ இல்லை இப்போ நம்ம பார்த்த மாதிரி பாதகஸ்தானத்துலேயோ இருக்குது அப்படின்னா, அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அல்ல அதில் நிற்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது அப்படின்னாலும் குரு சுக்கிரன் மேலே கோச்சாரத்தில் ராகுகேதுவனுடைய பயணங்கள் இருக்குது அப்படிங்கிற காலகட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது என்னென்ன கேட்டகரியிலலாம் ஜாதகத்தின்படி பண விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதாவது ராகுகேதுவனுடைய சேர்க்கை குரு அல்லது சுக்கிரன் கூட இருந்தது அப்படின்னாலே ஜனன ஜாதகத்துப்படி பணம் கட்டாயமாக ஒரு நாளைக்கு விரயம் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கிறோம். கோச்சாரத்தில் அந்த ராகுகேதுனுடைய பயணம் இருக்கும் பொழுது கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் தான் அந்த பணம் விரயமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தை பார்த்து அதன் மூலமாக அந்த காலகட்டத்தில் விரயம் ஆகுதா இல்லையா, இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் தசாபுத்தி 1, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம அல்லது விரயஸ்தானத்தில் நடக்குது அப்படின்னாலோ குறைந்த பாகையிலையோ அல்லது பாதகஸ்தானத்திலையோ நிற்கக்கூடிய கிரகங்களாக இந்த குரு சுக்கிரன் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்புண்டு. அது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி ஆய்வு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த பண விரயங்கள் எதெல்லாம் ஏற்படுது, என்னென்ன மாதிரியான கேட்டகரி நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தால் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை தடுக்கிறதுக்கு வாழ்வியல் ரீதியாக என்ன ஒரு வழி இருக்குது, தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சுக்கலாம். அதாவது இப்படி விரயம் ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுபவப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அல்லது இந்த விரயத்தை தடுக்கணும் அதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை எப்படி விரயமாகாமல் தடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அசையும் அல்லது அசையா சொத்துக்களை அந்த நேரத்தில் நம்ம வாங்கிக்கலாமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி நம்ம பண்ணும்பொழுது அந்த பணம் விரயமாகாமல் அந்த நேரத்தில் தப்பிச்சுக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வேறு ஏதாவது சேவிங்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது நல்ல சேஃப்டி செக்யூரிட்டி பிளானாக இருக்கா அப்படின்னா அதற்கான ஐடியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தசாபுத்தி காலங்களோ அல்லது நமக்கு சரியான நேரமாக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்படி அந்த பணத்தை சேவிங்ஸ் பிளானில் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இப்போது நம்மக்கிட்ட நிலம் இருக்குது, ஏற்கனவே நம்ம நிலம் வாங்கிட்டோம், அப்போ இந்த பணத்தை நிலத்தில் போட முடியாது அப்படின்னா இருக்கக்கூடிய நிலத்தில் வீடு இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாமா, ஏன்னா ஏற்கனவே விரயஸ்தானமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த வீடை கட்டுறது சரியா அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகத்தின்படி எந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் நல்லபடியாக இருக்குது, சுபத்துவமாக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வீடு கட்டக்கூடியது, அல்லது நிலம் வீடு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதிகப்படியான அதாவது வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வீட்டை கட்டி வாடகைக்கு விடலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது செக்யூரிட்டியான சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி நிறைய பண விரயத்தை தடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம ஜாதக ரீதியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி உறுதி செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய காலகட்டம் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியிலேருந்தும் பண விரயங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் வாழ்வியல் ரீதியாக சின்ன சின்ன எளிய முறைகள்லையோ அல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணி என்ன மாதிரியான விஷயங்களில் பணத்தை விரயம் பண்ணுறதை தடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வழிகளையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது வழிபாடு ஏதாவது சொல்லுங்கள், வழிபாடு ரீதியாக இதை நம்மளால் தடை செஞ்சுக்க முடியுமா இந்த பண விரயத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்டாயமாக முடியும். இப்போ ஒரு பணம் ஏற்கனவே இழந்துட்டீங்க, அந்த அனுபவம் ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஞ்சநேயரனுடைய வழிபாடை எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் பெண் தெய்வத்தினுடைய வழிபாட்டில் அதிகப்படியான ஈடுபாடு செலுத்துகிறோம் அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்ம பார்த்த மாதிரி பெரிய பெரிய பண இழப்பீடு மற்ற விஷயங்கள் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவே எங்கள் குடும்பத்தில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அதாவது பரம்பரையாவோ அல்லது எங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக இந்த பண விரயம் அப்படிங்கிறது மருத்துவத்தின் மூலமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு இதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இப்போ பார்த்த எல்லா கேட்டகரியிலையுமே பண விரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா பண விரயம் அப்படிங்கிறது தொழில் மூலமாகவும் இருக்கும், வேலை மூலமாகவும் இருக்கும், குடும்பத்தில் சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், மருத்துவ ரீதியாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ஒரு முறை ஒரு விஷயத்தில் நம்ம பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விரயங்கள் எல்லாமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறவங்க என்ன மாதிரியான வழிபாடை எடுத்துக்கலாம் அப்படின்னா
பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய வழிபாடை ஆண்டி கோலத்திலையும் அரச கோலத்திலையும் ஒரே நாளில் ஒரு சேர அந்த வழிபாடை எடுத்துக்கும் பொழுது ஞானமும் செல்வமும் ஒரே நிலையில் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஒரே நாளில் அந்த வழிபாடை பழனியில் நம்ம எடுத்துக்க சொல்கிறது. இந்த மாதிரியான வழிபாடை எடுத்துக்கும் பொழுது ஒரு விஷயத்திலேருந்து நம்ம பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான அறிவையும் ஞானத்தையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான செல்வத்தையும் சேர இந்த வழிபாடை நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பழனி முருகனுடைய வழிபாடு இப்போ எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு வழிபாடாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.